26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். குரு பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துக்கான பலாபலன்கள் என்னமா கொடுக்க போகுது? துலாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம். துலாராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 2வது வீடுன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். பல துலாராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை தொலைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது எதுக்காக இந்த வாழ்க்கை போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லாம் துலாராசிக்கு ரொம்ப முக்கியமாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வீடு அமையவே இல்லை, எங்களுக்கு ஒரு வாடகை வீடு கூட கிடைக்கல, சொந்த வீடு கூட கிடைக்கல, அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு தேடிக்கிட்டே இருக்கும், கிடைக்கல, எல்லாமும் கிடைக்குதுங்க, கடைசி கையெழுத்து போகிற நேரத்தில் லோன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகள். 6ஆம் இடத்தில் சனி மறைஞ்சிருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் எல்லாரும் விலகுவார்கள், போட்டி பொறாமை விலகும். துலாராசி விதியேன்னு ஒதுங்கி போனால் கூட அது சொத்துன்னு இல்லை, அன்பை தொடங்கி பாசத்தை தொடங்கி கொடுக்குற பணத்தில் தொடங்கி அல்லது கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸில் தொடங்கி, பட் இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகளோடு ஏற்படக்கூடிய கருத்து முரண்களை இவர்கள். கேது லாபத்தில் இருக்கிறது பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தாது. 5ம் பத்தாது, 50ம் பத்தாது, 5 லட்சத்தை கொடுத்தாலும் அவங்க வீட்டிலே உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக குரு பெயர்ச்சிக்கு பிறகு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு பிரபல ஜோதிடர் யாமிருக்க பயமன் அருண் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. குரு பெயர்ச்சி இந்த வருடம் 12 ராசிக்காரர்களுக்கு என்ன பலாபலன்களை தரப்போது கேட்கலாம். வணக்கம். வணக்கம். குரு பயிற்சியானது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்துக்கான பலாபலன்கள் என்னமா கொடுக்க போகுது? துலாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி ஆகுதுன்னு தெரிஞ்சதுலேருந்தே அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கலக்கம் இருக்கத்தான் செய்கிறது. ஏன்னா 9ல் குரு இருக்கும்போதே நிறைய விஷயங்களை எங்களை ஆட்டி தானே படைச்சது. 10ல் குரு வர போகிறாரே, 10ல் குரு வந்துச்சுன்னா பட்டத்தை பதவியை பேர் புகழ கெடுக்கத்தானே போகிறாரு அப்படின்லாம் நிறைய ஃபோன் கால்ஸ் இப்போவே வர ஆரம்பிச்சிடுச்சு. பட் துலாராசி அன்பர்களே, நீங்கள் எதை நினைத்தும் கவலை கொள்ள வேண்டாம். 9ஆம் இடத்தில் இருந்த குரு 10ஆம் இடத்தில் உங்களுக்கு உச்சமடைந்து வருகிறார். 10ல் குரு உச்சமடைந்து வரும்பொழுது கண்டிப்பாக துலாராசிக்காரர்களுக்கு பட்டத்தையும் பதவியையும் பேரையும் புகழையும் மிகுதியாக உயர்த்தித்தான் கொடுப்பார் அப்படின்னு தான் நாம் சொல்லணும். ஏன்னா குருவினுடைய காரகத்தை பொறுத்த வரைக்கும் துலாராசிக்கு 3ஆம் இடத்துக்கும் 6ஆம் இடத்துக்கும் அதிபதி 10ல் வருவது அவர்களுக்கு மிகச்சிறந்த பலனை கண்டிப்பாக தரும். துலாராசிக்காரர்களுக்கு முக்கியமான விஷயம் 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 2வது வீடுன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் சரியாகும். பல துலாராசிக்காரர்கள் குடும்ப வாழ்க்கையை தொலைச்சி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது சன்னியாசி மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அல்லது எதுக்காக இந்த வாழ்க்கை போகுதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைத்தவர்களுக்கு எல்லாம் உச்ச குருவோட புனிதமான பார்வை என்பது அவர்கள் குடும்பத்தின் மீதான பெரிய பற்றுதலையும் பெரிய நெருக்கத்தையும் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். பேசுகிற வார்த்தைகளில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும், இவர்களுடைய வாக்குக்கு பலம் கிடைக்கும், பொருளாதார ரீதியாக பெரிய உயர்வை சந்திப்பார்கள். நேற்றுக்கு கடன் வாங்கி தான் சார் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம், கையில் எவ்வளோ வந்தாலும் பத்தலை சார், எங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்தாலும் கூட பணத்தை நாங்கள் இழந்துட்டு தான் வந்துட்டு இருந்தோம் அப்படின்னு நினச்சவங்களுக்கெல்லாம் பொருளாதார ரீதியாக இவங்க ஒரு கை நிறைய வச்சு செலவு பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் கொடுக்க போகிறார். அதே மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்ற பலன்களை இந்த வருடம் அவர்களுக்கு இறைவன் கொடுப்பார் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக தைரியமில்லாத துலாராசிக்காரர்கள் துணிச்சலோடு பல முடிவுகளை எடுப்பார்கள். ஏன்னா 3ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறதுனால புதிய நண்பர்கள் புதிய உறவுகளால் இவர்களுக்கு பெரிய ஆதாயங்கள் ஏற்படும். 3வது நபர்களால் இருந்து வந்த அழுத்தங்கள் விலகும். சகோதர வழி உறவுகளுக்குள்ளே கடந்த ஒரு 3 வருஷங்களாக துலாராசிக்கு அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை, புலம்பிகிட்டே இருந்திருப்பாங்க. நான் தான் உழைச்சேன், கஷ்டப்பட்டேன், எல்லாரையும் வாழ வச்சேன், கடைசியில் எனக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுது யாருமே நிற்கலையா அப்படின்லாம் துலாராசி புலம்பி இருக்கும். உறவுகளால் கைவிடப்பட்ட துலாராசி பல பேர் உண்டு கடந்த காலத்தில். அந்த வழிகள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் மாறும். விலகியவர்கள் எல்லாம் உங்கள்கிட்ட விரும்பி வந்து சேருவார்கள். உங்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்றதை அவங்களும் பார்ப்பாங்க. உங்களுடைய வளர்ச்சியை கண்டு அவர்கள் உங்களிடத்தில் நெருங்குவார்கள். இது நிச்சயமாக இந்த வருஷத்தில் நடக்கும். துலாராசிக்கு ரொம்ப முக்கியமாக 4ஆம் இடம் சுகஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால வீடு அமையவே இல்லை, எங்களுக்கு ஒரு வாடகை வீடு கூட கிடைக்கல, சொந்த வீடு கூட கிடைக்கல, அல்லது ஒரு இடம் வாங்கணும்னு தேடிக்கிட்டே
பேருக்கும் கிடைக்கல, எல்லாமும் கிடைக்குதுங்க, கடைசி கையெழுத்து போகிற நேரத்தில் லோன் தள்ளி போயிடுச்சு அப்படின்னு நினச்சவங்களுடைய கனவுகள் வெற்றி அடையும். இந்த வருஷத்தில் ஒரு வீடு கட்டலாம், ஒரு வீடு வாங்கலாம். அதே மாதிரி ஒரு பூமி பூஜை போட்டாவது சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இவங்க தொடங்குறதுக்குரிய அனுகூலத்தை கடவுள் ஏற்படுத்தலாம். இது எல்லாமும் துளாராசிக்கு சாதக பலனை தரும். தொழில்முறை சார்ந்த விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த காலகட்டங்களில் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்குது சார், எனக்கு அந்த பிஸ்னஸ் தொடங்கலாமான்னா தாராளமாக தொடங்குங்க. ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்ச ஒரு வண்டி வாகன பிராப்தத்தை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார். தாயினுடைய உடல் நலத்தில் 3 வருஷங்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும். நிறைய பேர் சொந்த ஊர் சொந்த வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாங்க. பல பேருக்கு அம்மாவோட நிறைய சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கும். இந்த காலகட்டங்களில் அவங்க எல்லாருமே கொஞ்சம் புரிதலோடு செயல்படக்கூடிய அனுகூலங்களை ஏற்படுத்தும். சார் எல்லாம் இருந்து கூட வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் நான் இருந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்ன துளாராசிக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணக்கூடிய வாய்ப்பை உச்ச குரு 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால கிடைக்கும். அதே மாதிரி பிள்ளைகளை நினச்சி பல துளாராசிக்காரர்களுக்கு பல கவலைகள் உண்டு. பிள்ளைகளை நம்ம சரியாக படிக்க வைக்க முடியுமா, பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு அகாமடேஷனை கொடுக்க முடியுமா, அவங்களுடைய கல்வி தேவைகளை பூர்த்தி பண்ண முடியுமா, அல்லது அவங்களுடைய உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய சவால்களை ஹேண்டில் பண்ண முடியுமான்லாம் பயந்துக்கிட்டே இருந்தாங்க. பட் கவலைப்படாதீங்க, துளாராசிக்காரர்கள் பிள்ளைகளால் பெரிய வளர்ச்சி, பெரிய அனுகூலம், பெரிய சந்தோஷத்தை பார்ப்பார்கள். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இருந்தால் நல்ல மார்க் எடுப்பாங்க. டீனேஜில் குழந்தைங்களை வச்சு கல்யாணத்துக்கு வரன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல வரன் அமையக்கூடியதாக இருக்கும். 6ஆம் இடத்தில் சனி மறைஞ்சிருக்கிறதுனால மறைமுக எதிரிகள் எல்லாரும் விலகுவார்கள். போட்டி பொறாமை விலகும். துளாராசி விதியேன்னு ஒதுங்கி போனால் கூட கண் திருஷ்டி அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தான் ஓம்பல் அதிகமாக இருக்கும். என்ன குறை உங்களுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் கேட்டிருப்பாங்க. ஆனால் அந்த 6 சனி பார்க்கறதுனால அந்த எதிர்ப்புகள் விலகும், போட்டி பொறாமைகள் விலகும், சூழ்ச்சி துரோகங்கள் விலகும். அதே மாதிரி கடன் நெருக்கடியில் மாட்டி தவிச்சிருந்தவங்களாம் கடனை கண்டிப்பாக இந்த வருஷத்தில் குரு உச்சமடைந்து 6 பார்க்கறதுனால விரைந்து முடிப்பார்கள். தீராத நோய் சரியாகும். அவர்களுக்கு ஏதாவது உடம்புல ஒன்று போனால் ஒன்று வந்துக்கிட்டே இருந்தது. அந்த நோய்கள் எல்லாம் விலகக்கூடியதாக இருக்கும். திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்கு இது ஏதுவான காலம். சார் கல்யாண வயசில் இருக்கேன் சார், கல்யாணம் பண்ணலாமா? தாராளமாக பண்ணுங்க. ஏற்கனவே திருமணம் வரைக்கும் வந்து தடைப்பட்டு போயிடுச்சு சார் அப்படின்னா மனசுக்கு பிடிச்ச மன வாழ்க்கையை கடவுள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கொடுப்பார். ஏற்கனவே கல்யாணம் ஆகி கணவன் மனைவி உறவுக்குள்ளே சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து ஒன்று சேரக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். ஏற்கனவே விவாகரத்து வாங்கி தனியாக இருக்கேன் சார், எனக்கு அடுத்த ஒரு திருமணம் நடக்குமான்னு எதிர்பார்க்கக்கூடிய துளாராசிக்கு நிச்சயமாக திருமண யோகங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப முக்கியமாக 9ல் குரு கடந்த ஒரு வருஷமாக இருந்தாலும் கோச்சார ரீதியாக உங்களுக்கு 5ஆம் இடத்தில் சனி ராகுவனுடைய சேர்க்கை அது வந்து பெரிய சந்தோஷத்தை கொடுக்காத வண்ணமாகத்தான் தடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ அதனுடைய தாக்கம் போன மார்ச்சுக்கு பிறகு சனி விலகினதுனால தந்தை மற்றும் தந்தை வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய நல்ல பலன்கள் கிடைக்கும். பூர்வீகத்தில் வழக்கு பதிவு பண்ணி இந்த கேஸ் நடந்துக்கிட்டே இருக்குது சார், எங்களுக்கு சொத்து பிரச்சனையால் ஆனந்தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு, அல்லது எனக்கு கிடைக்க வேண்டிய நியாயமானது கூட வீட்டிலேருந்து கிடைக்கவே இல்லை அப்படின்லாம் பல துளாராசி குமரிக்கிட்டு இருப்பாங்க. அது சொத்துன்னு இல்லை, அன்பை தொடங்கி பாசத்தை தொடங்கி கொடுக்குற பணத்தில் தொடங்கி அல்லது கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸில் தொடங்கி, பட் இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு சாதக பலன்களை தரும். 10ல் குரு ஒரு பக்கத்தில் பட்ட மாற்றம், பதவி மாற்றம், பெயர் மாற்றம் வந்தே தீரும், அதில் மறுக்க முடியாது. அது நல்ல மாற்றமாக இருக்கணும்னு மட்டும்தான் நம்ம வேண்டிக்கணும். ஏன்னா 10ல் குரு வரும்பொழுது தான் உலக படைச்ச சிவபெருமானே திருவோட்டு எடுத்து பெற்று எடுத்ததாக வரலாறு நம்ம ஜோதிடத்தில் படிச்சிருப்போம். ஸோ அந்த அடிப்படையில் குரு உச்சமடைந்திருந்தாலும் வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன அழுத்தங்களை கண்டிப்பாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார். சில நேரங்களில் இந்த வேலை வேணாம் தூக்கி போட்டு போயிடலாமான்னு தோணும், இந்த பிஸ்னஸ் வேணாம் வேறு ஏதாவது செய்யலாமான்னு தோணும், அல்லது பண விஷயங்களில் பெரிய முதலீடு பெரிய ஆசைகளை தூண்டக்கூடிய நிலைகளை ஏற்படுத்தும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உயரதிகாரிகளோடு ஏற்படக்கூடிய கருத்து முரண்களை இவர்கள் தவிர்ப்பதற்கு முயற்சி பண்ணணும். ஏதாவது அசௌகரியங்கள் வேலை செய்கிற இடத்துல இருந்தாலும் கூட அது அற்புதமான பாணியில் உங்களை பாதிக்காத வண்ணம் அதை நகர்த்தி கொண்டு போய் அதில் நீங்கள் வெற்றி பெறணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். இந்த காலகட்டங்களில் பெரிய பண முதலீடுகளை செய்கிறதுக்கு காலம் தூண்டும் பட்சத்தில் அதில் பெரிய இன்வால்மெண்ட்டாக போய் மாட்டிக்காமல் எது சரி எது தப்பு, எங்கே நம்ம பணத்தை செலவு பண்ணால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குன்றதெல்லாம் 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணால் பெரிய வெற்றியை கடவுள் தருவார். ஏன்னா 11ல் கேது இருக்கார் லாபத்தில். கேது லாபத்தில் இருக்கிறது பெரிய அனுகூலத்தை ஏற்படுத்தாது. 5ம் பத்தாது, 50ம் பத்தாது, 5 லட்சத்தை கொடுத்தாலும் துளாராசிக்கு கையில் பத்தாது. வர்றது 10 ரூபா இருந்துச்சுன்னா செலவு 12 ரூபா, அடுத்த 2 ரூபா நாங்கள் எங்கே போய் வாங்குறதுன்னு தான் யோசிக்கிறேன்னு தான் அவங்க சொல்லுவாங்க. இப்போ கேது இருக்கிறதுனால நவம்பர் வரைக்கும் கொஞ்சம் செலவுகளை கட்டுக்குள்ளே கொண்டு வாங்க. விரலுக்கேற்ற வீக்கமாக வாழ பழகுங்க. எது எது தேவையோ அதுக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் செலவு பண்ணுங்கள். அது உங்களுக்கு பொருளாதார மேன்மையை தரக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி தெய்வ வழிபாடு, தூரதேச பிரயாணம், கடல் கடந்த வாணிபங்கள் இது எல்லாம் சாதக பலன்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். ஒட்டுமொத்த குரு பெயர்ச்சியை பொறுத்த வரைக்கும் 9ல் இருக்கக்கூடிய குரு பகவான் 10ஆம் இடத்தில் வருவதால்
பட்டம், பதவி, பெயர், புகழ், பணம் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக பல அதிர்வுகளை ஏற்படுத்துவார். அதில் நிதானத்தோடு கவனத்தோடு நம்ம செயல்பட்டால் அந்த அதிர்வுகள் எல்லாம் நல்ல அதிர்வுகளாக அவருடைய வாழ்க்கைக்கு சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் அஜாக்கிரதையாக இருந்து தேவையில்லாத அகலக்கால் வச்சா அதே அதிர்வுகள் பெரிய வழிகளை தரக்கூடிய அடிப்படையிலும் அமையும் அப்படின்றதையும் மறுக்க முடியாது. அப்போ அதில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக. இந்த இடத்துல இவங்களை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை இந்த குரு பகவான் கொடுக்க போகிறார்? மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானத்தையே குரு பார்க்குறார், கல்வி ஸ்தானத்தையே குரு பார்க்குறார். அப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஆற்றல் படைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடங்களாக இந்த வருஷம் அமையும். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதில் பாஸ் ஆகிடுவீங்க. நேற்றுக்கு உங்களுக்குள்ளே இருந்த மந்தத்தன்மை எல்லாம் சரியாகும். நேற்றுக்கு எந்த ஒரு கோர்ஸ் உங்களால் தெளிவாக டிசைட் பண்ணியிருக்க முடியாது. பட் இனி இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு இதுதான் நம்ம படிக்கணும், இந்த செக்டாரில் போனால் தான் நமக்கு நல்ல வேலை கிடைக்கின்ற புரிதல் இவர்களுக்கே தானாக அமையும். கல்வி சார்ந்த பல உதவிகளும் இவர்களுக்கு கிடைக்கும். வெளியில் போய் படிக்கணும், வேறு இடத்துக்கு போய் தங்கணும், அல்லது வேறு மாதிரியான விஷயங்களை செயல்படுத்தணும்னா கண்டிப்பாக புதியவருடைய அறிமுகங்கள் இவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகச்சிறந்ததாக இருக்கும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக அமைய போகுது. இதே போல் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பயிற்சி எப்படி அமைய போகுது? துலா ராசிக்கார பெண்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 3-4 வருஷமாக இவங்க வந்து தன்னை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி ஏதாவது ஒரு விஷயத்தில் சாதிக்கணும்னு நினச்சி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் தன்னை சுற்றி இருக்கிறவங்களாலே இவங்களால் வந்து பெரிய அளவில் ஷைன் பண்ண முடியலன்றது தான் நிதர்சனமான உண்மை. அவங்க கைட் பண்ணுற எல்லாரும் நல்லா இருப்பாங்க. இன்றைக்கும் திறமை இருக்குது, பொட்டென்ஷியல் இருக்குது, எல்லா விஷயத்தையும் அவங்களால உட்கார்ந்த இடத்துல பண்ண முடியும். ஆனால் கடந்த ஒரு 3-4 வருஷமாகவே எதையுமே செயல்படுத்த முடியல. ஒரு சிறையிலிட்ட ஒரு கிளியை போலத்தான் அவருடைய வாழ்க்கை இருந்துகிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். சார் ஐடியா இருக்குது, எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எனக்கு சப்போர்ட் இல்லை, எல்லாமும் இருக்குது, பணம் இல்லை, பணமும் இருக்குது, வீட்டில் இருக்கிறவங்களோட சப்போர்ட் கிடையாது, இப்படி தான் நிறைய குழப்பத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பட் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு அவர்கள் அத்தனை பேரும் சுய தொழில் பண்ணுவதற்குரிய வாய்ப்பு இருக்குங்க. ஒரு ஆளை வச்சு வேலை வாங்குறவங்க 10 பேர் வச்சு வேலை வாங்குவாங்க. ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்கிறவங்க 4 பிரான்ச்சஸை ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுடைய வெற்றி கனவுகள் அத்தனையும் சக்ஸஸாக மாறும். குறிப்பாக டிஜிட்டல் ஓரியன்டாக இருக்கக்கூடிய துளாராசிக்கார பெண்களுக்கு லைக் யூடியூப்பில், இன்ஸ்டாகிராமில் இது சார்ந்த விஷயங்களில் ப்ரமோஷன்ஸ் பண்ணுறவங்க அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி காலம் நிறைய பணத்தையும் நிறைய பேர் புகழையும் கண்டிப்பாக பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்கார பெண்களே, உங்களுடைய எண்ணத்தில் இருக்கக்கூடிய கனவுகள் அத்தனையும் செயல் வடிவத்துக்கு இந்த வருஷத்தில் கொண்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வு மேம்படும். அவங்க வீட்டிலே உங்களுக்கு எவ்வளோ அழுத்தம் இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. கண்டிப்பாக குரு பெயர்ச்சிக்கு பிறகு அந்த குரு பகவானே இவர்களுக்கு துணையாக இருந்து இவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை பெற வைப்பார். நீங்கள் இழந்த பொருளாதாரத்தையும் இவர்கள் ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய பணத்தையும் கடவுள் தருவார். ஏன்னா இவங்க எப்படின்னா 100 ரூபா சேர்த்து வச்சுருந்து இந்த 100 ரூபாயும் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. உனக்கு 100 ரூபா கொடுத்துருக்காது, 10 ரூபா எனக்கு செலவுகள் இல்லையா அப்படின்னு வருத்தப்பட்ட துளாராசி பல பேர் உண்டு. பட் அந்த விஷயத்திலிருந்து மாறுபடுவார்கள். நிறைய பொருளாதார மேன்மையும் பிஸ்னஸில் ஒரு பெரிய இடத்தையும் அடையக்கூடிய வருஷமாக பெண்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் இருக்குது. இந்த துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இவர்கள் வழங்க வேண்டிய தெய்வங்கள், செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னா இந்த குரு பயிற்சியில் என்ன? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் துர்க்கை வழிபாடு இவர்களுக்கு மிகச்சிறந்த வழிபாடாக இருக்கும். துர்க்கை அல்லது பெண் தெய்வங்கள் ஏதாவது வீட்டுக்கு பக்கத்திலே இருந்துச்சுன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுக்கர உரையில் காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே அந்த தெய்வ சன்னதிக்கு போயிட்டு ஒரு 2 அகல் தீபத்தை ஏற்றி வச்சு மனமுருக இவர்கள் பிரார்த்தனை செய்து ஒரு 5 வாரம் தொடர்ந்து இவங்க அந்த பிரார்த்தனைகளை செஞ்சால் அவங்களுடைய வாழ்வு மேம்படும். அப்படி கோயிலுக்கு போக முடியல சார், நாங்கள் வெளிநாடு வெளி மாநிலத்தில் வச்சுட்ருக்குறோம், பக்கத்தில் கோவில் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வீட்டிலே வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 6 to 7 சுக்கர உரையில் ஒரு காமாட்சி அம்மன் விளக்கு இருந்தாலும் கூட அந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு மனமுருக ஒரு 2 நிமிஷம் அவங்களுடைய இஷ்ட தெய்வத்தோடு பேசினால் போதும். ஆண்டவனுடைய அருளோடு இந்த குரு பெயர்ச்சி 10ல் வரக்கூடிய குரு பெயர்ச்சி ரொம்ப பாசிட்டிவாக அவங்களுக்கு மாற்ற முடியும். துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் எத்தனை % நன்மை செய்ய போகிறார்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமடைந்து 10ல் வர்றதுனாலும் கோச்சார கிரகங்கள் பெரிய தாக்கங்களை கொடுக்காமல் இருக்கிறதுனாலும் 95% இவர்களுக்கு நல்ல பலன்கள் மட்டும்தான். அந்த 10ல் குரு வேலை, தொழில், பண விஷயங்களில் கெடுக்குன்னு முன்னாடி பல ட்ராக் ரெக்கார்டு இருக்கிறதுனால உச்சமடைந்த குருவாக இருந்தாலும் அந்த 5% மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துட்டா போதும். 100% வெற்றிகளை இந்த குரு பெயர்ச்சி அவர்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக துலாம் ராசிக்காரர்கள் 100% வெற்றிகள் பெறணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனைகள். நன்றி. நன்றிண்ணா. வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்.